பாக்கியாவும் இந்த பக்கம் ராதிகா வீட்டை விட்டு போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா எப்படிப்பட்ட ஒரு முடிவை ராதிகா எடுப்பாங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ளே பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க வீட்டுல இருக்கிற கோபியுமே இப்போ போல ரொம்பவே சைலண்டா ஒரு பட்ல ஹால்ல உட்காந்துருக்காரு. ஆனா அவங்கள சுத்தி இருக்கிற இனியா, செலியன், இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இவங்க எல்லாருமே இங்க கோபி கிட்ட ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்ப கோபம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பக்கத்துல இருக்க செல்வியுமே, அக்கா உண்மையாலுமே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, அந்த ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க, அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், இவ்வளவு நாளா தான் அப்பான்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தர் இனிமேல் நம்ம லைஃப்ல அப்பான்னு கிடையாதுன்னு நினைச்சு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயோட நிலைமைய செல்வியுமே பாக்கியா கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதை கேட்ட பாக்கியாவுமே, நீ சொல்றதெல்லாம் சரிதான் செல்வி, ஆனா இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே மனசாட்சியே கிடையாது, அது மட்டும் இல்லாம அங்க கல்லு மாதிரி உட்காந்துருக்காருல ஒருத்தர், அவருக்கு சுத்தமா மனசாட்சி கிடையாது. அவர் என்ன விட்டு பிரிஞ்சு போகும்போதும் இதே தான் பண்ணாரு, இப்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்னால அதை சமாளிக்க முடிஞ்சது. ஆனா ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனா நம்ம ட்ரிப்புக்கு வரும்போது கூட அவங்க ரொம்பவே வந்து பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட மனசுல ஒரு முக்கியமான முடிவு எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி கோபி கூட நம்மளால சேர்ந்து வாழ முடியாது, கண்டிப்பா கோபியை விட்டு பிரியணுங்கிறதுக்காகவே பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் கோபியோட அம்மா ஈஸ்வரி தான். அவங்க தான் தேவையில்லாம என்னோட குழந்தைங்களுக்கு ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்து இந்த பக்கம் கோபியா அவங்க கிட்ட ரொம்பவே சேர விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இனியாவும் செலியனும் இப்படி கிடையாது. ஆனா ஈஸ்வரி கூட சேர்ந்து தான் அவங்களுமே கோபி கூட இருக்கணும், கோபியோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியாவும் செல்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ஹால்ல உட்காந்துட்டு இருக்கிற கோபியுமே இங்க ராதிகாவையும் மயோவும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரியுமே, இங்க பாரு கோபி, நீ மறுபடியும் அந்த போனவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, நான் சொல்றேன், நீ கண்டிப்பா இதே வீட்டுல இரு, இந்த வீட்டுல இருந்து நீ கண்டிப்பா பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா பாக்கியா தான் உனக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்வா. உனக்கு அன்னைக்கு நெஞ்சு வலி வந்தப்ப கூட ராதிகா கால் எடுக்கல, ஆனா பாக்கியா தானே கால் எடுத்தா. அவ உனக்காக வந்து நிறைய இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அவ தன்னோட வீட்டுல உன்னை தங்க வச்சிருக்கா. இந்த அளவுக்கு பெரிய மனசு யாருக்கும் வராது, நீ கண்டிப்பா வந்து பாக்கியா கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த கோபத்தோட இந்த பக்கம் ஹாலுக்கு வந்து என்னத்த பேசிட்டு இருக்கீங்க, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க, இவர் கூட நான் மறுபடியும் சேரணுமா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் வாழ்க்கையில நான் செத்தாலும் சாவனே தவிர மறுபடியும் இவர் கூட என்னால சேர முடியாது. ஏன்னா அவர் எனக்கு என்ன அவ்வளவு சாதாரண விஷயம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு போயிருவீங்க, ஆனா என்னால மறக்க முடியாது. எனக்கு சரியான விஷயங்கள்ல ஒரு வழிகாட்டுதல் இல்லாம நான் கஷ்டப்படுற நேரங்கள்ல என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாம எனக்கு எதிராக நின்று என்ன அடிக்கணும்னு நினைச்சாலு இந்த ஆள் கூட நான் மறுபடியும் சேருவேன் நினைக்கிறீங்களா? அதே மாதிரி என்ன தான் அந்த எண்ணத்தை எரிச்சிருங்க, கண்டிப்பா நான் கோபியோட சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியாவும் பயங்கரமா பிடிவாதம் பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற ஈஸ்வரியுமே, எதுக்காக ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, நான் கோபியை உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியும் சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க செல்லியுமே, அம்மா பாட்டி சொல்றதுலயும் ஒரு காரணம் இருக்குமா, நீங்க கண்டிப்பா அப்பா மேல கோபத்துல இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது, ஆனா அந்த கோபத்தை மறந்துட்டு தயவு செஞ்சு அவர் கூட சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்கம்மா. அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல, அப்புறம் எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்க செல்லியனும் கேக்குறாங்க. உடனே இதை பார்த்துட்டு அந்த ஜெனியுமே பாக்கியா பேசுறதுக்கு முன்னாடி இங்க செல்லியனோட கணத்துல பலர்னு ஒரு அறை விட்டது மட்டும் இல்லாம, இங்க பாரு செல்லியன், வாய மூடு, உங்க அம்மாவோட உண்மையான கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்க தெரியாத பிள்ளை நீ. சொல்ல போனா அவங்க கோபியால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருக்காங்க. தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிசினஸ் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளவு போராடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு புரியுது, உனக்கு புரியலையா? உங்க அம்மா கூட இருந்துகிட்டே அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க ஜெனியுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் செல்லின்னு இருந்துட்டு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க ஜெனி, இந்த மாதிரி தேவையில்லாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் அம்மாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க செல்லின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜெனியுமே, வாய மூடு, இதெல்லாம் நல்ல வாழ்க்கையா? சொல்ல போனா கோபி மட்டும் பாக்கியா கூட சேர்ந்தாரு அப்படின்னா அது பாக்கியாக்கு இருக்கிறதுல கெட்ட விஷயம். ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் சம்பாரிச்ச எல்லா சொத்துமே எல்லா தன்னம்பிக்கையும் அவங்கள சேர்ந்தது. இப்ப கோபி அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கோபிக்கு போயிடும். அப்போ இவ்வளவு நாள் அவங்க கஷ்டப்பட்டதுக்குண்டான எந்த ஒரு பலனும் இல்லாம போயிடும். அதனால நீயும் முட்டாள்தனமா பேசாத அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே, என்ன ஜெனி இந்த மாதிரி செலியனை கை நீட்டுற, அது மட்டும் இல்லாம செலியன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, அவன் வந்து பாக்கியாவோட பையன், அவன் வந்து அவங்க அப்பா அம்மா ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறான், அது எதுக்கு நீ தடுக்கணும்னு நினைக்கிற? நீ வந்தியா உன் வேலையை மட்டும் பாரு, நீ செலியனோட நிறுத்திக்க, இந்த மாதிரி இந்த விஷயத்துல நீ ஓப்பனா பேசாத அப்படின்ற மாதிரி இங்க எப்பவும் போல ஈஸ்வரி ஜெனியை மடக்க பாக்குறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருந்த கோபியுமே, இங்க பாருங்கம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா என்னால பாக்கியா கூட வாழ முடியாது. ஏன்னா ஜெனி சொன்ன மாதிரி நான் பாக்கியாக்கு நிறைய துரோகம் செஞ்சிருக்கேன், அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன், அவ ரொம்பவே திறமையான ஆள் அப்படிங்கறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதுக்கு முன்னாடி அவகிட்ட இருக்க திறமை எதையுமே ஏத்துக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவமே எனக்கு கிடையாது. அவ ஒரு நல்ல விஷயம் பண்ணா கூட அதுலயும் ஒரு கெட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சு அவளை திட்டுறதுக்கு தான் பாப்பேன், அவளுக்கு என்னை விட்டு ஒதுக்கி வைக்க தான் நினைச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் பண்ண விஷயங்களே இங்க பாக்கியாவை ரொம்பவே பாதிச்சிருக்கும். அதே நேரம் மறுபடியும் நான் இங்க பாக்கியாவோட வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு அவளோட ஆளுமை திறமெல்லாம் பிடிச்சிருக்குதான், பட் இருந்தாலும் என்ன நம்பி ராதிகாவும் மையமும் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நான் மறுபடியும் பாக்கியாவோட சேர முடியாது. ஏன்னா ராதிகா என்னை முழுமையா நம்பி என் கூட வந்தா, அவளோட 2வது வாழ்க்கை எனக்காக ஒப்படைச்சா. உண்மை சொல்லப்போனா அவ குழந்தையோட வாழ்க்கையை என் கையில தான் கொடுத்திருந்தா. ஆனா உங்க பேச்சு கேட்டு நான் தேவையில்லாம நிறைய விஷயம் பண்ணிட்டேன். உண்மையை சொல்லப்போனா எனக்கு நெஞ்சுவலி வந்து நான் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தப்போ நான் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்திருக்க கூடாது, நான் ராதிகாவோட வீட்டுக்கு தான் போயிருக்கணும். நான் அங்க பண்ண தப்பு தான், சொல்லப்போனா நான் அங்க பண்ண தப்பு தான் இங்க ராதிகாவும் மையவும் என்னை விட்டு பிரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி எங்க கோபி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க.
அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியமே, எங்க பாருங்க கோபி, உங்களுக்கு இப்ப இந்த விஷயம் புரிஞ்சிருச்சுனாலே போதும், நீங்க ஒழுங்கா முதல்ல கிளம்பி நீங்க ராதிகாவோட வீட்டுக்கு போங்க. ஏன்னா ராதிகாவும் மையவும் உங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நீங்க தேவைப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு இப்ப இந்த குடும்பம் தேவைப்படுது. ஆனா கண்டிப்பா எங்களுக்கு நீங்க தேவையே கிடையாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியவுமே கோபிக்கு தெளிவா புரிய வைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட கோபியுமே, இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருக்க முடியாதுமா, நான் கண்டிப்பா கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி தன்னோட துணிமணியெல்லாம் பேக் பண்ண போறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, என்ன பாக்கியா மறுபடியும் என் பையனோட மண்டைய கழுவி இப்ப அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறியா? உனக்கு எது சரியோ அதுதான் சரியா எல்லாருக்குமே. எங்களோட எண்ணத்தெல்லாம் பத்தி நீ யோசிக்க மாட்டியா? என் பையன் என் கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஏன் அது எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி கோவப்படுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே, இங்க பாருங்க அத்தை, உங்க பையனை நீங்க உங்க கூட வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் இருக்கிறது என்னோட வீடு. என் வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். உண்மையை சொல்ல போனா என் வீட்டுல நான் அனுமதிக்கிற ஆட்கள் மட்டும் தான் இருக்கணும். என் வீட்டுல கோபி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியா பேசி முடிக்கிறாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே, ஓ உனக்கு இந்த வீடு ஒண்ணுதுன்றதுனால உனக்கு திமிராயி போச்சா? நீ ரொம்பவே திமிராவும் தனவட்டாவும் நடந்துக்கிற பாக்கியா. நீ முதல்ல இருந்த பாக்கியாவே கிடையாது. முதல்ல மாதிரி எங்களெல்லாம் மதிக்கிறது கிடையாது. எங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீ ரொம்பவே செல்ஃபிஷ் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியும் பாக்கியாவை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க செல்வியுமே, முதல்ல நிறுத்துங்கம்மா, உங்களோட குடும்ப விஷயத்துக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க பாக்கியாக்காவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்க இடத்துல இருந்து அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நீங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க பையன் முக்கியம்னா உங்க பையனுக்கு அவங்களோட ஒய்ஃபும் குழந்தை தான் முக்கியம். அதை நீங்க யோசிக்காம நீங்க அவரை பழி வாங்குற மாதிரி உங்களுக்கு முக்கியம்னு சொல்லி அவர் உங்க பக்கத்துல வச்சுக்கிறீங்க. பேசாம அவர் உங்க மடியில உட்கார வச்சுக்கங்களேன். எதுக்காக இந்த மாதிரி ராதிகா வீட்டுக்கு அனுப்புறீங்க? எதுக்காக பாக்கியாக்காக கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். கோபியை நீங்க உங்க மடியில வச்சுக்கோங்க. நீங்க தனியாவே ஒரு வீடு பார்த்து போய் தங்கி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே, நீ வாய மூடு செல்வி, நீ எங்களோட ஃபேமிலி பிரச்சனைக்குள்ள நீ வரக்கூடாது. நீ வேலைக்காரினா வேலைக்காரியோட வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்க செல்வி அவமானப்படுத்துறாங்க. ஆனா பாக்கியவுமே, இங்க பாருங்க, அவ ஒன்னும் வேலைக்காரியெல்லாம் கிடையாது. அவ என்னோட தங்கச்சி மாதிரி. அவளுக்கும் என்ன பத்தி பேசுறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பாக்கிய சொல்றாங்க. இவங்க இப்படி கீழே பேசிட்டு இருக்கும்போது கோபியுமே தன்னோட பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கீழே வராரு. இதை பார்த்த உடனே இங்க ஈஸ்வரியுமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கோபி இது? அப்ப பாக்கிய சொன்னதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? எதுக்காக இப்ப அம்மா விட்டு பிரியற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா கோபியுமே, இங்க பாருங்கம்மா, நான் கண்டிப்பா ராதிகா கூட போய் ஆகணும். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீங்க வரதா இருந்தா என் கூட வந்துருங்க. கண்டிப்பா நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். நீங்க நினைக்கிற மாதிரி ராதிகா ரொம்ப கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. அவ ரொம்பவே நல்லவ. உங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்குவா. ஆனா நீங்க மட்டும் அவளை கொஞ்சம் கஷ்டப்படுத்தாம இருக்கணும். ஏன்னா அப்படி நீங்க கஷ்டப்படுத்தினீங்கன்னா அவ ரொம்பவே கோவமாயி மறுபடியும் உங்களை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவா அப்படின்ற மாதிரி எங்க கோபி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்குமே வேற வழியே இல்ல. இனிமேல் கோபியை நம்ம கூட வச்சு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. அவங்க இடத்துக்கே போயிட்டு ராதிகாவையும் மையுவையும் ஒரு வழி பண்ணிட்டு தான் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே மறுபடியும் ஒரு திட்டத்தோட நானும் உங்க கூட வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற செல்வியுமே, கண்டிப்பா இந்த அம்மா அங்க போய் அவங்களுக்கு தொந்தரவு தான் கொடுக்க போகுது. இதுக்குதான் கோபி சார் இப்படி பண்றாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியோட எண்ணத்தை நினைச்சு எல்லாருமே கவலைப்படுறாங்க. ஆனா பாக்கியவுமே, சரி அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு நமக்கு தேவையில்ல, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களுமே எப்போ போல ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ஈஸ்வரி தான் வீட்டுக்கு வர்றது தெரியாம இங்க ராதிகாவும் மையவும் எப்போ போல ஹாப்பியா இருக்காங்க. அந்த வீட்டுக்கு ஈஸ்வரி போனதுக்கு அப்புறம் என்ன பாடுபடுத்த போறாங்க அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.